மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வெண்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் பண்ணல மல்லியம்மா. அதான் பார்த்தாலே தெரியுதே, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். எதுவுமே செய்ய பிடிக்கல மல்லியம்மா. அதான் கேக்குறேன் வெண்பா, நீ சும்மா இருக்க மாட்டியே? ஒண்ணு படிச்சிட்டு இருப்ப, இல்ல டிராயிங் பண்ணிட்டு இருப்ப, மொபைல்ல கேம் விளையாடுவ. இப்படி எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கியே, ஏம்மா? அதான் கேக்குறேன். அதான் சொல்றேனே மல்லியம்மா, எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்கல. வெண்பா, நீ முதல்ல உட்காரு. உட்காரு. ஒண்ணு செய்யாம இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா உன் முகத்துல சந்தோஷமும் இல்ல. நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. ஒரு மாதிரி மூட் அவுட் ஆன மாதிரி இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஐஷியோட மம்மி எதுக்கு டாடா அப்படி சொன்னாங்க? என்ன சொன்னாங்க வெண்பா? எதை பத்தி சொல்ற? அதான் சொன்னாங்களே, எனக்கு டேலண்ட்லாம் இல்ல, நீங்க எனக்கு ஏதோ மருந்து கொடுக்குறீங்க, அதனால தான் நான் நல்லா வரேன்னு சொன்னாங்களே. ஓ, நீ அதை நினைச்சுதான் கவலையா இருக்கியா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா டாடா? நான் நிறைய பிராக்டிஸ் பண்றேன், நிறைய எஃபர்ட் போடுறேன், அதனால தானே ஃபர்ஸ்ட் வரேன். நான் ஃபர்ஸ்ட் வந்ததும் எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைச்சேன், எல்லாரும் என்ன கட்டி பிடிச்சு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க எல்லாரும் என்ன வேற மாதிரி பார்த்தாங்க. நீங்க ஏதோ எனக்கு மருந்து குடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அழுகலுக்கே வந்துச்சு டாடா. வெண்பா குட்டி, நீ எவ்வளவு கான்பிடென்ட்டான பொண்ணு. இதுக்கெல்லாம் போய் இப்படி அழலாமா? இதெல்லாம் ஒரு விஷயமாடா? கஷ்டமா தான் மல்லிமா இருக்கு, ஆனா இப்படி அழாம இருக்க முடியும்? வெண்பா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் நாம ஒரு பெரிய விஷயம் பண்ணும்போது நிச்சயம் பாராட்டுவாங்க, கை தட்டுவாங்க, கை கொடுப்பாங்க. சரியா? இது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு லிமிட் வரைக்கும் தான். அந்த லிமிட்டை தாண்டி நீ மேல போனா அவங்களே உன்னை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க உன்னோட அச்சீவ்மெண்ட்டை பார்த்து சந்தோஷப்படாம இந்த மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை பத்தி நெகட்டிவா பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ ஐஷோட அம்மா பண்ற வேலையும் அப்படித்தான். அந்த பொறாமையில தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன செய்யணும் டாடா? அப்ப நான் பெருசா அச்சீவ்மென்ட் பண்ண கூடாதா? சச்சா, நீ பெருசாதான் அச்சீவ் பண்ணணும். உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்க வெக்கப்படுற அளவுக்கு இன்னும் பெருசா நீ அச்சீவ் பண்ணணும். அவங்க பேசின வார்த்தையை நினைச்சு தலகுனிற மாதிரி நீ இன்னும் பெருசா அச்சீவ் பண்ணணும். ஆனா அவங்க பேசினது மனசுல இருந்துட்டு வலிக்குது டாடா. அது வலிக்க கூடாது. அப்படி வலிச்சதுன்னா நாம இங்கே தோத்து போயிட்டோம்னு அர்த்தம். அத ஒரு சிரிப்போட கடந்து மறுபடியும் ஜெயிச்சு காட்டுறது தான் அவங்க பண்ண காரியத்துக்கு நீ சரியான பதில சொன்னதா இருக்கும். வெண்பா, டாடா சொன்னது புரியுதா? அவங்க எல்லாருமே பொறாமையில சொல்றாங்க. அதெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. அவங்க நீ தோக்கணுங்கிறதுக்காக தான் அப்படிலாம் தந்திரம் பண்றாங்க. நீ இன்னும் பிராக்டிஸ் பண்ணி ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கிறது தான் அவங்கள நீ உண்மையிலேயே ஜெயிக்கிறதா இருக்கும். புரியுதா? புரியுது மலிமா. என்ன புரிஞ்சுது? முதல்ல கவலைப்படக்கூடாது, அவங்க பேசுனது நினைக்கவே கூடாது, அப்புறம் இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும், ஃபைனலா ஜெயிச்சு காட்டணும். அதேதான். வெரி குட் வெண்பா. டாடா குடுக்குறேன் வாங்க. சரி வெண்பா, போய் வீடியோல 100 மீட்டர்ஸ் வீடியோவெல்லாம் பாரு, உனக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே டாடா, தேங்க் யூ. ஹலோ சார், சொல்லுங்க சார். சார், விஜய் சார் பேசுறது? ஆமா, நான் விஜய் தான் சார். நான் ரியல் எஸ்டேட் துரை பேசுறேன் சார். பரந்தூர்ல உங்களுக்கு இடம் முடிச்சு கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? துரை, ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. சார், வீட்லயே இருக்கீங்க? ஆமா, வீட்ல தான் இருக்கேன். தனியாவா இருக்கீங்க? என் ஒய்ஃபும் என் ஒய்ஃபோட அண்ணியும் இந்த பக்கம் இருக்காங்க. பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், உங்க சிஸ்டர் ராஜி மேடம் அங்க இல்லையே? அவ இங்க இல்ல, சொல்லுங்க. சார், அவங்க ஒரு லேண்டை விற்க சொல்லி மீடியேட்டர் கிட்ட கொடுத்திருப்பாங்க போல. அவசரமா பணம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவன் எப்படியோ அவங்க அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு அடிமாடு விலைக்கு கேக்குறான் சார். அவங்களும் பரவாயில்லன்னு சொல்லி விக்கிறாங்க சார். அப்படி என்ன சார் அவங்களுக்கு பணத்துக்கு அவசரம்? குறைஞ்சது 1 கோடி ரூபாயாவது அவங்க நஷ்டப்படுவாங்க சார். இந்த லேண்ட் விஷயமே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. சரி துரை, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். சார், கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லுங்க சார். இந்த மாதிரி 2 மடங்கு விலைக்கு நான் வித்து தரேன்.
அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட சொல்லுங்க. நல்ல விலைக்கு நான் முடிச்சு தரேன் சார். சரிங்க துரை, நான் பேசி பார்க்கறேன். எனிவே தேங்க்யூ. ஓகே சார், வச்சிடறேன் சார். ஏங்க சொல்லு. என்னங்க இவ்ளோ நேரம் உங்க பொண்ணு கவலைப்பட்டுட்டு இருந்தா, இப்ப அந்த கவலை உங்களுக்கு ஒட்டிக்கிச்சா? அவளன்னு சொல்ல முடியாது. என்ன தம்பி கவலை இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா உங்க முகம் சட்டுன்னு மாறிடுச்சே. ரொம்ப யோசனைக்கு போயிட்டீங்களோ? அது இந்த ராஜி ஏன் இப்படி ஏடாகூடமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கான்னே புரியல. என்னங்க பண்றா? ஆ? ஏதோ ஒரு லேண்டா அடிமாட்டு விலைக்கு விற்கிறாளாம். புரோக்கர் சொல்லி வருத்தப்படுறாரு. அப்படி அவளுக்கு என்ன பண பிரச்சனைனே தெரியல. ராஜியோட நடவடிக்கையே சரியில்லைங்க. அன்னைக்கு அப்படிதான் நான் பேச்சு சத்தம் கேட்டு பார்த்தேன். ஒருத்த அவளை மிரட்டி பேசிட்டு இருந்தான். அது எனக்கு நல்லா தெரிஞ்சது. நான் வந்து கேக்குறேன், அவன் அட்ரஸ் கேட்டான் அப்படின்னு சொல்றா. ஆமா தம்பி, நான் கூட ஒரு நாள் துணியை காய போட்டுட்டு வந்தேன். இந்த ஒரு தடவை தான் பணம் கொடுப்பேன், மறுபடியும் என்கிட்ட பணம் வாங்க நினைக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் வந்த உடனே அப்படியே எல்லாத்தையும் மறைச்சிட்டா. கனடாக்கு போய் தொலைனாலும் தொலைய மாட்டேங்கிறா. ஆனா இங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல. ஏய் ராஜி, அவன் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஏன் மல்லி தடுத்துட்ட? இல்லங்க, அவ ஏதோ வில்லங்கமா ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கா. கேட்டா நிச்சயமா போய் தான் சொல்லுவா. இப்ப கூட அவ பார்வையில ஒரு திருட்டுத்தனம் தெரியுது. நம்ம சத்தம் இல்லாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனா அவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அதான் சரியா இருக்கும். சரி வா போலாம். தம்பி காஃபி குடிச்சிட்டு போயிடுங்க. நாகு, அதுக்குள்ள அவன் எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிடுவா. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாது. நாங்க போயிட்டு வரோம். அண்ணி, நீங்க வெண்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி மல்லி, போயிட்டு வா. இதே கார்ல நான் யாரெல்லாம் தேடி போயிருக்கேன். இன்னைக்கு போயும் ஒரு சில்லறை பையனை தேடி போயிட்டு இருக்கேன். அதானே, யானை சகதியில மாட்டிக்கிட்டா நரி கூட அடிக்க வரும்னு சொல்வாங்க. அது சரியாதான் இருக்கு. இந்த ராஸ்கலுக்கு இந்த பணம் கொடுக்கறதோட சரி. இனிமே என் பக்கம் கூட வரக்கூடாது அவன். அந்த அளவுக்கு அவனை பயமுறுத்திட்டு வரணும். எங்க போறானே தெரியலையே. ஆனா நிச்சயமா ஏதோ ஒரு தப்பான ஆளை பாக்குறதுக்கு தான் போறா. அது மட்டும் தெரியுது. பேக்ல வேற ஏதோ எடுத்துட்டு போறா. அதுவும் நல்லா தெரியுது பாருங்க. எங்க வேணாலும் அவ போட்டும், நிச்சயம் அவ மாட்டுவான். ரொம்ப கவனமா இருக்கணும்பா. யாராவது பின்னாடி நம்மள ஃபாலோ பண்றாங்களான்னு கவனிச்சுக்கிட்டே வரணும். எப்பா, இன்னொரு தடவை இந்த பிளாக்மெயில் பண்றவங்கள மட்டும் உருவாக்கிடவே கூடாதுப்பா. எதுக்கு காரை நிறுத்திட்டா? பின்னாடி அவளை யாராச்சும் ஃபாலோ பண்றாங்களான்னு ராஜி பாக்குறான். நான் தான் சொன்னேன்ல, ராஜி நிச்சயமா ஏதோ தகுதத்தம் தான் பண்றா. இல்லனா எதுக்கு திரும்பி திரும்பி பார்க்கணும்? பாக்கட்டும். ஆனா நிச்சயமா இன்னைக்கு அவ மாட்டுவா. மலி, இந்த ஏரியா சேரா குப்பம் தானே? ஆமாங்க, சேராக்குப்பம் மாதிரி தான் தெரியுது. இங்க தானே அந்த சுடருக்கு கத்தி வாங்கி கொடுத்த முரளி இருந்தா? ஆமாங்க, இங்கதான் இருக்கான். இங்க எதுக்கு வர்றா அவ? ஒருவேளை அந்த முரளியை பார்க்க வந்திருப்பாளோ? நான் கூட சொன்னேன்ல, அன்னைக்கு ஒரு பையன் வீட்டு வாசல்ல வந்து மிரட்டிட்டு போனான்னு.
அவன் கூட ஏதோ லோக்கல் பையன் மாதிரி தான் இருந்தான். இதுல ஏதோ ஒரு மிஸ்டரி தெரியுது. சரி பார்க்கலாம். எங்கடா போய் தொலைஞ்ச? இந்த கோவில் பக்கம் தானே இருப்பேன்னு சொன்னான். இவனை ஆளே காணுமே. வாங்க மேம். என்ன இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க? உன்னை எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? மெயின் ரோட்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிற. சொல்ல வேண்டாம். நீங்க வரதுக்கு முன்னாடி கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். கால் பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. பணம் கையில கிடைச்சிருச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏங்க, அன்னைக்கு வீட்டு வாசல்ல ஒரு பையன் வந்து மிரட்டினான்னு சொன்னல, அது இந்த பையன் தாங்க. அவனை தான் தேடி வந்திருக்கா. சின்ன பையன் மாதிரி தெரியுது. அவன் எதுக்கு ராஜிய மிரட்டுறான்? இவன் மிரட்டினா மிரள்ற ஆளா ராஜி? அப்ப ஏதோ சின்னத்தனமான தப்பு பண்ணிருக்கா ராஜி. அதான் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். இத பாரு, அவன் ஜெயில்ல இருக்கான், பெயில்ல எடுக்கணும்னு சொன்னதுனாலதான் இந்த பணத்தையே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நீ கேக்குறப்பெல்லாம் பணம் கொடுப்பேன்னு மட்டும் நினைக்காத. என்ன மேம், நானும் சரி முரளியும் சரி உழைச்சி சம்பாதிக்கணும்னு தான் நினைப்போம். ஏதோ எங்க தலையெழுத்து. உங்களுக்கு உதவி செய்ய போய் நாங்க மாட்டிக்கிட்டோம் மேம். ஆ? எனக்கு உதவி செய்ய போய் மாட்டிக்கிட்டீங்களா? என்ன புதுசா கதை விடுற? ஏதோ திருடி மாட்டிக்கிட்டு ஏன் மேல பழி போடலான்னு பாக்குறீங்களா? நாங்க அப்பப்ப திருட போறது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த சமயத்துல நிச்சயமா திருட போகல. சும்மா தான் இருந்தோம். ஆனா இந்த சமயம் வந்து போலீஸ் பிடிக்குது. உங்களுக்கு உதவி செஞ்ச நாள்ல இருந்து எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை மேடம். இங்க பாரு, எனக்கு அவன் உதவி செஞ்சதுக்கும் அவன் உள்ள போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னொரு தடவை என் பேர் இழுக்காதீங்க. இந்தா, இந்த பணத்தை வச்சு அவனை வெளியில எடுக்கிற வழிய பாரு. இந்த மாதிரி பணம் கேட்கறதுக்கு இதான் கடைசியா இருக்கணும். எனக்கு அவன் ஒரு ஹெல்ப் பண்ணா, அதுக்காக இதோட 3 தடவை நான் அவனுக்கு பணம் கொடுத்துட்டேன். அடுத்த தடவை இந்த மாதிரி மிரட்டினு வச்சுக்கோ, ஏன் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். கமிஷனர் வரைக்கும் தெரியும். நேரா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், ஜாக்கிரதை. சேச்சா இல்ல மேடம், அவ்வளவுதான். இனி நீங்க இருக்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். நீங்க போயிட்டு வாங்க மேடம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏங்க, இவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு மல்லி? அந்த முரளியோட ஃப்ரெண்டு. நம்ம அன்னைக்கு அந்த முரளி கண்டுபிடிச்சு விசாரிச்சோம்ல, இவனும் அப்ப கூட இருந்தான். இப்பதான் ஞாபகம் வருது. எனக்கும் அதான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அம்மா, இவனுக்கு ஏன் இவ இவ்வளவு பயந்து பணம் கொடுத்துட்டு போறான்? சம்திங் ஃபிஷி. இதை உடனே கண்டுபிடிப்போம். வா. என்னங்க, காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஏங்க, ராஜு வரான்னு நினைக்கிறேன். சரி, என் பக்கத்துல வந்து உட்காந்துக்க. அவகிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்குறேன்னு பாரு. வரா. மல்லி, இந்த வீடியோ செமையா இருக்குல்ல? ஆமாங்க, செம்மையா தான் இருக்கு. இந்த முகத்தெல்லாம் நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம்ல? ஆமாங்க, கண்டிப்பா எங்கேயோ பார்த்திருக்கோம். எனக்கு என்னவோ ரொம்ப பக்கத்திலே பார்த்த மாதிரி தோணுது. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. இல்ல? ஏ ராஜி, ராஜி, எங்க போயிட்டு வர? ஏன் நான் எங்க போயிட்டு வரேன், என்ன பண்ணிட்டு வரேன்னு எல்லாத்தையும் உனக்கு ரிப்போர்ட் பண்ணணுமா? அதெல்லாம் ரிப்போர்ட்லாம் பண்ண வேண்டாம். நீ எவ்வளவு பெரிய ஆளு. சமூகத்துல இருக்கிற பெரிய ஆளுங்க கூட எல்லாம் நீ பழக்கம் வச்சிருக்க. நீ போய் எங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாமா? ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு. என்ன ஹெல்ப்? இந்த வீடியோல இருக்கிற ஆளுங்கள எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. பட் நான் எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. அதான் உனக்கு தெரியுமான்னு கேட்கலான்னு பார்த்தேன். என்ன வீடியோ? இதோ ப்ளே பண்ற பாரு.
இந்த வீடியோ எப்படி உனக்கு கிடைச்சது? இதுக்கே அதிர்ச்சியானா எப்படி? இன்னும் கடைசி வரைக்கும் பாரு. ஆ, என்ன ராஜே, இதுக்கே இப்படி வேர்த்திருச்சு? மிச்ச விசாரணைய இங்க வச்சுக்கலாமா இல்ல உள்ள ஏசி போட்டு அங்க போய் உட்காரலாமா? என்ன என்ன விசாரணை? என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? ஆ, அப்படி வா வெளிக்கு. இது யாரு சொல்லு. இவனுக்கு எதுக்கு நீ பணம் கொடுத்த? வாட் நான்சென்ஸ் திஸ்? எப்படி என்ன இப்படி எல்லாம் விசாரிக்கணும்னு முடிவுக்கு வந்தீங்க? எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு இவ்ளோ தைரியம்? நான் யாருக்கு வேணாலும் பணம் கொடுப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க எதுக்கு கேக்குறீங்க? ஹலோ ராஜி, நீ யாருக்கோ பணம் கொடுத்தா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. யாருக்கு வேணா பணம் கொடு, ஃப்ராட் வேலை பண்ணு, எங்களுக்கு எதிராக சதி பண்ணு, எக்கேடோ கெட்டுப்போ. அதையே நாங்க கேட்க போறோம். ஆனா இந்த பையன் அந்த முரளியோட ஃப்ரெண்டு. எந்த முரளி தெரியுமா? எஸ்டி சூப்பர் மார்க்கெட்ல நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி கத்தி வாங்கின முரளி. அதனால சுடர் கொலையோட சம்பந்தப்பட்ட ஒருத்தனுக்கு நீ பணம் கொடுத்திருக்கியா? அதனாலதான் எங்களுக்கு கேக்குறதுக்கு ரைட்ஸ் வந்திருக்கு. இப்ப சொல்லு, இவனுக்கு ஏன் நீ பணம் கொடுத்த? இவன் வந்து சுடர கொலை பண்ணவங்களுக்கு கத்தி வாங்கி கொடுத்தவனோட ஃப்ரெண்டா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏதோ லோக்கல்ல இருக்கிற பையன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணா அவன் ஏதாவது சூப்பு கடை போட்டு பொழைச்சுப்பான். பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதனால நான் போய் அவனுக்கு பணம் கொடுத்துட்டு வந்தேன். மல்லி, ராஜிக்கு எவ்வளவு இறக்க குணம் பாத்தியா? செமல்ல. ஆமா, யாருக்காவது கஷ்டம்னா அப்படியே ராஜி நெய் மாதிரி உருகிடுவா. ஏதோ சொல்லுவாங்களே, முல்லைக்கு தேர் தந்த பாரி, மயிலுக்கு போர்வை தந்த பேகன், அந்த வரிசையில இப்ப நம்ம ராஜி பேரை தான் எழுதணும் போல இருக்கு. டேய், என்ன நீ அப்படியே ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்னமோ மரியாதை இல்லாம பேசுற. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மல்லி மல்லி, பாரு ராஜிக்கு ரொம்ப கோவம் வருது. ஆமா ஆமா, ராஜிக்கு கோவம் வந்தாதான் இங்கிலீஷ் எல்லாம் வரும். இங்க பாரு, இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசுங்க. இப்படி சுத்தி வளைச்சு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி, அப்ப ஸ்ட்ரைட்டா நம்மளே மேட்டர் பேசிடுவோமா? ஏன் ராஜி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ உன்னோட லேண்ட் ஒன்ன அடிமாட்டு ரேட்டுக்கு சமீபத்துல நீ வித்திருக்க. அது இந்த பையனுக்கு பணம் கொடுக்கறதுக்காகவா? டேய், நீ என்னடா வேலை பாத்துக்கிட்டு இருக்க? நான் என்னமோ நீ பெரிய பில்டரு, வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். எப்ப பார்த்தாலும் என்ன வேவு பாக்குற சிபிஐ வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கியா? பெருச்சாலிய கட்டு சோத்துல கட்டி வச்சிருக்கோம். நாங்க உன்னை வேவு பார்க்காம எப்படி இருக்க முடியும்? உன் மேல பாசத்திலயும் அக்கறையிலயும் தான் உன்னை எங்க வீட்டுல வச்சிருக்கோம்னு நினைக்கிறியா? நண்பனை தூரமா வை, எதிரிய கண்ணு முன்னாடியே வச்சுக்கன்னு ஒரு வார் தியரி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் உன்னை என் முன்னாடியே வச்சிருக்கேன். இப்ப சொல்லு, எதுக்காக அந்த லேண்ட அடிமாட்டு விலைக்கு வித்த? இங்க பாரு, அது என்னோட லேண்டு. எந்த விலைக்கு வேணாலும் நான் விப்பேன். அதெல்லாம் நான் எதுக்குடா உன்கிட்ட சொல்லணும்? சரி ராஜி, நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. இன்னைக்கு நீ பணம் கொடுத்த அந்த பையன் இருக்கான்ல, அதான் அந்த முரளியோட ஃப்ரெண்டு. அவன் போன வாரத்துல ஒரு நாள் நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து உன்னை மிரட்டி ஏதோ பேசினால, நீ கூட பயந்து போய் நின்னியே. ஆனா நான் கேட்டதுக்கு அட்ரஸ் கேட்டு வந்தான்னு பொய் சொன்ன. ஏன் அப்படி பொய் சொன்ன? நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே சுத்த நான்சென்ஸா இருக்கு. ஏன் பெர்மிஷன் இல்லாம எப்படி நீ என்ன வீடியோ எடுக்கலாம்? இதுக்காக உங்க ரெண்டு பேர் மேலயும் என்னால கேஸ் போட முடியும். நீங்க ரகசியமா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப அத்துமீறி என் பிரைவசிக்குள்ள நுழையறீங்க. உங்க மேல இப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மரியாதையா அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துருங்க. மல்லி, ராஜி மயிலே, ராஜி மயிலே, இறகு போனா அவ மயிலு கிடையாது. என்னோட அக்கா தானே, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். எத்தனை இறகு வேணுமோ அத்தனையும் நாம தான் பறிச்சுக்கணும். நாம நேரா அந்த வீடியோவை கமிஷனர் கிட்ட கொடுத்துருவோம். கமிஷனர் இதை வச்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டோம். நீ என்ன சொல்ற? ஆமாங்க, நம்ம ஏதாவது கோவமா பேச அப்புறம் அத உங்க அக்கா ஊரெல்லாம் சொல்லி என்ன வில்லி ஆக்கிடுவா. அதனால கமிஷனர் கிட்டே கொடுத்துருவோம். சரி மல்லி, வா நம்ம போயிட்டு வரலாம். போயிட்டு வரோம் ராஜி. டேய் டேய், ஒரு நிமிஷம் நில்லுடா.
மல்லி, நம்மள இப்ப யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சுல்ல? ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் கேட்டுச்சு. அது சும்மா பிரம்மையா இருக்கும். வா நம்ம போயிட்டு வரலாம். டேய் தம்பி, நான் தான் கூப்பிட்டேன். ஓஹோ மல்லி, அக்கா தான் கூப்பிட்டிருக்கா. என்னன்னு கேப்போம். என்ன விஷயம் ராஜி? நீ கமிஷனர் ஆபீஸ்லாம் போகாத, நானே உண்மையை சொல்லிடுறேன். அப்படி வா வழிக்கு. சொல்லு, என்ன நடந்துச்சு? உனக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பையன் இருக்கான்ல, அவன் கத்தி வாங்கி கொடுத்த முரளியோட ஃப்ரெண்டு தான். அதான் எங்களுக்கே தெரியுமே. நேரா விஷயத்த சொல்லு. அந்த முரளி இருக்கான்ல, அவனை கத்தி வாங்க சொன்னதே நான் தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.